கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? போன சாப்டரில் ஐசக் அரசரோட பிடிவாதத்தினால வேறு வழி இல்லாமல் அவருடைய உலகத்துக்கு கூட்டிகிட்டு வரான். அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2500 அந்தி மண்டலத்தில் ஒரு வாழ்க்கை, அத்தியாயம் 4, ஹைப்பர் லூப்பில் ஒரு சிறிய பயணம். ஸோ ஐசக் அரசர் எப்படியோ பாதுகாப்பாக அவருடைய உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அரசர் வந்ததும் ஐசக்குடைய ஆராய்ச்சி கூடத்தையும் அங்கே இருக்கிற சாதனங்கள் பொருட்கள் எல்லாம் அப்படியே வியந்து பார்க்குறாரு. ஒரு கண்ணை அவராலே நம்ப முடியல. அரசர் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, என்ன ஆச்சு ஐசக், திரும்பி வந்துட்ட, இவர் யார், புதுசாக இருக்காரு அப்படின்னு மண்டே கேட்குறான். அரசர் சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அங்கே யாரும் இல்லை. அதை பார்த்த அரசர், ஐசக், இந்த வசீகரமான குரலுக்கு சொந்தமானவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. அரசர் அந்த மாதிரி கேட்க ஐசக் ஸ்க்ரீனில் இருக்கிற மண்டேவை காமிச்சு, இவ தான் என்னுடைய தோழி, பெயர் மண்டே. இவ ஒரு செயற்கை நுண்ணறிவு. அதோடு இவர்தான் சோழ மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழர் அப்படின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். மண்டேவை பார்த்த அரசர் ஐசக் கிட்ட செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன அப்படின்னு கேட்க, ஐசக்கும் அவருக்கு புரிகிற மாதிரி விளக்கி சொல்கிறான். அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது மண்டே, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அரசே அப்படின்னு சொல்ல, அரசரும் பதிலுக்கு, எனக்கும் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி தேவி மண்டே அப்படின்னு சொல்கிறாரு. அரசர் சொன்னதை கேட்ட ஐசக், என்ன மண்டே உங்களுக்கு தேவியா, ஏன் இப்படி சொல்கிறீங்க அரசே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அரசர், இவங்க ஒரு செயற்கை நுண்ணறிவு, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து அறிவையும் உடையவள் என்று சற்று முன்னர் நீதானே கூறினாய். இது போன்ற பேரறிவர்களை மதிப்பது தானே உசிதம், அதனால் தான் அவ்வாறு அழைத்தேன் அப்படின்னு அரசர் பதில் சொல்கிறாரு. அரசர் அந்த மாதிரி சொல்லிட்டு திரும்பி மண்டேவை பார்த்து, நான் உங்களை தேவி மண்டே என்று அழைப்பதில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா அப்படின்னு கேட்க, அதுக்கு மண்டேவும், தாராளமாக கூப்பிட்டுக்கோங்க அரசே அப்படின்னு பதில் சொல்கிறான். ஐசக் அதை பார்த்து, உங்கள் இஷ்டம், என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அரசர் என்னென்னலாம் பண்ண காத்துட்ருக்காரோ அப்படின்னு மனசுக்குள்ளே தனக்கு தானே பேசிக்கிட்டு அந்த பக்கம் நடந்து போகிறான். அந்த மாதிரி போகும்பொழுது திரும்பி அரசரை பார்த்து, சரி அரசே, நான் உருவாக்கின இயந்திரத்தில் ஒரு சிறிய வேலை இருக்கிறது, அதை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன், அப்புறமா உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அரசர், தேவையில்லை, நீ உன் வேலையை முடித்துவிட்டு பொறுமையாக வா, இங்குதான் தேவி மண்டே இருக்கிறார்களே, அவர்கள் எனக்கு அனைத்தையும் விளக்கி கூறுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அரசர் அந்த மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஐசக் மண்டேவை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே போகிறான். ஐசக் போனதும் மண்டே அரசரை பார்த்து, சரி அரசே, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளுங்க அப்படின்னு கேட்க, அரசரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். தேவி மண்டே, ஐசக் இங்கிருந்து எப்படி என் உலகத்திற்கு வந்தான் என்ற கதையை கூறிவிட்டான். அதனால் பிரபஞ்ச கோட்பாடு பற்றி மட்டும் நீங்கள் எனக்கு விளக்கி கூறுங்கள், அதுவே போதும் அப்படின்னு கேட்குறாரு. அரசர் அந்த மாதிரி கேட்க மண்டே, சரி சொல்கிறேன் அரசே, முதல்ல நீங்கள் இந்த மேடையில் வந்து நில்லுங்க அப்படின்னு ஒரு மேடையை காமிச்சே சொல்கிறான். அரசரும் மண்டே காமிச்ச மேடையில் வந்து நிற்கிறாரு. அரசர் வந்து அந்த மேடையில் நின்னதும் அவரை சுற்றி ஹெமிஸ்பியர் ஷேப்பில் ஒரு எல்இடி ஸ்க்ரீன் உருவாகுது. அரசர் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே நிற்க, மண்டே மல்டிவர்ஸ் கான்செப்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண அது அப்படியே அந்த ஸ்க்ரீனில் ஒரு படமாக வருது. நம் உலகம் சூரிய குடும்பத்தில் அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய சூரிய குடும்பம் பால்வெளி பேரடையில் அமைஞ்சிருக்கு. நம்ம பால்வெளி பேரடை மாதிரியே பல்லாயிரக்கணக்கான பேரடைகள் உள்ளது. அதன் தொகுப்பை கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பல கிளஸ்டரை சேர்ந்ததை சூப்பர் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லேனக்கியா அப்படின்ற ஒரு சூப்பர் கிளஸ்டரோட விளிம்பில் தான் நம்மளுடைய பால்வெளி பேரடை அமைஞ்சிருக்கு. இது மாதிரி பல சூப்பர் கிளஸ்டரை உள்ளடக்கியது தான் நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படின்னு மண்டே சொல்ல அதை அப்படியே அரசர் வந்து படமாக பார்க்குறாரு. அரசர் அதை பார்க்க அவர் கண்ணில் கண்ணீரே வருது. அரசருடைய கண்ணில் அந்த மாதிரி கண்ணீர் வரதை கவனித்த மண்டே சொல்கிறத நிறுத்திட்டு, என்னாச்சு அரசே, இதோடைய வெளிச்சம் உங்களுடைய கண்களை பாதிக்குதா அப்படின்னு கேட்க, அதுக்கு அரசர், இல்லை தேவி மண்டே, இது இந்த பிரபஞ்சத்தில் அழகை பார்ப்பதால் வரும் ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட மண்டே, அப்போ நான் தொடர்ந்து சொல்லட்டுமா அரசே அப்படின்னு கேட்க, தாராளமாக அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. அதை கேட்ட மண்டே தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம பிரபஞ்சம் போலவே எல்லையில்லாத அளவுக்கு நிறைய பிரபஞ்சங்கள் இருக்குது. ஒவ்வொன்றிற்கும் சின்ன இல்லைனா பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு மண்டே சொல்லி முடிக்க,
அந்த ஸ்க்ரீன் அப்படியே வந்து மறுபடியும் வந்து ரிமூவ் ஆகுது. அரசர் அந்த மேடையிலேருந்து இறங்கி கீழே வராரு. எல்லாம் சரி, ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் வித்தியாசம் இருக்கும் என்று கூறினீர்களே, அதற்கு ஏதாவது உதாரணம் கூற முடியுமா தேவி மண்டே அப்படின்னு அரசர் மண்டேவை பார்த்து கேட்குறாரு. அரசர் அந்த மாதிரி உதாரணம் கேட்க மண்டே உதாரணம் கூறணும்னா, இன்னைக்கு காலையில் நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்ருப்பீங்க, இதே வேறு உலகத்தில் வேறு ஒரு உணவு சாப்பிட்ருப்பீங்க. இன்னொரு உதாரணம் கூறணும்னா, ஆ உங்கள் உலகத்தில் நீங்கள் பாண்டியர்களை ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருப்பீங்க, இதே வேறு உலகத்தில் பாண்டியர்கள் உங்களை ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு மண்டே உதாரணம் சொல்கிறா. மண்டே சொன்ன உதாரணத்தை கேட்ட அரசர், ஏன் தேவி, உங்களுக்கு வேறு உதாரணமே கிடைக்கவில்லையா அப்படின்னு கேட்க, அதை கேட்ட மண்டே, இல்லை அரசே, உங்களுக்கு தெளிவாக புரியணும்னு தான் இப்படி ஒரு உதாரணத்தை சொன்னேன், நான் வேணா வேற ஏதாவது உதாரணம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, வேண்டாம், இதுவே போதும், எனக்கு தெளிவாகிவிட்டது அப்படின்னு அரசர் கிண்டலாக சொல்கிறாரு. அரசர் அந்த மாதிரி சொல்ல மண்டே, சரி அரசே, வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்க, இப்போதைக்கு இது போதும், மீதி உள்ளதை பிறகு பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு அரசர் பதில் சொல்கிறாரு. அந்த பதிலை கேட்ட மண்டே, அரசே, இவ்வளவு நேரம் நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன், இப்போது உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்க, தாராளமாக தேவி மண்டே, கேளுங்கள் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. ஐசக் என்னை பற்றி எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு மண்டே கேட்க, மண்டே என்கின்ற பேச்சையே எடுக்கவில்லை அப்படின்னு ஐசக்கை கோத்து விடுற மாதிரி அரசர் பதில் சொல்கிறாரு. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் ஐசக் அவனுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர மண்டே அவனை பார்த்து, அங்கேயே நில்லை ஐசக், நீ அரசர்கிட்ட ஏன் என்னை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு கேட்க, அதை கேட்ட ஐசக், கோத்து விட்டுட்டீங்களே அரசே அப்படின்ற மாதிரி அரசரை பார்க்குறான். அதை கவனித்த மண்டே, அரசரை ஏன் பார்க்குற, என்னை பார்த்து பதில் சொல்லு அப்படின்னு கோபமாக கேட்க, மறந்துட்டேன் அப்படின்னு ஐசக் பேக்கு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறான். ஐசக் பேக்கு மாதிரி சிரிக்கிறத பார்த்த மண்டே, இங்கிருந்து போனதும் என்னை மறந்துட்டல அப்படின்னு கோச்சிக்க, அதை கேட்ட ஐசக், சரி நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுப்போம், இப்போ நானும் அரசரும் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பேச்ச மாற்றினான். ஐசக் சொன்னதை கேட்ட அரசர், எங்கு செல்ல உள்ளோம் ஐசக் அப்படின்னு ஆர்வமாக கேட்க, இந்த உலகத்துடைய தற்போது நிலைமையை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஐசக் பதில் சொல்கிறான். சொல்லிவிட்டு மண்டேக்கிட்டையும் விஷயத்த சொல்லிவிட்டு ஐசக் அரசரை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான். அரசரும் ஆர்வமாக ஐசக்கோடைய ஆராய்ச்சி கூடத்தை சுற்றி பார்த்துக்கிட்டே அவன் கூட நடந்து போகிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டு பேரும் அண்டர் கிரவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்க. ஐசக் அரசரை பார்த்து, அரசே இங்கே பாருங்கள், இது மூலமாக தான் நம்ம பயணிக்க போகிறோம், இந்த வாகனத்தோட பெயர் ஹைப்பர் லூப் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துக்கு போகிறோம், அதோடைய லொக்கேஷன், என்ன ரூட்டில் போகிறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் செட் பண்ணுறதுக்கு அவன் போகிறான். ஐசக் அந்த மாதிரி போகும்பொழுது அரசர், இந்த வாகனத்தை பற்றி சற்று விளக்கமாக கூறுகிறாய் ஐசக் அப்படின்னு கேட்க, நான் சொல்கிறேன் அரசே அப்படின்னு மண்டே சொல்ல, அரசர் சட்டுன்னு திரும்பி பார்த்து, என்ன தேவி மண்டே, இப்படியா திடீரென்று பேசுவீர்கள், நான் பயந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சரி நீங்கள் இங்கே எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட மண்டே, நான் எங்கும் இருப்பேன் எதிலும் இருப்பேன் அப்படின்னு பதில் சொல்கிறா. அதுக்கப்புறம், சரி அரசே, இப்பொழுது உங்களுக்கு இந்த வாகனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே, அந்த திரையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஸ்க்ரீனை கை காமிச்சு சொல்கிறா. அரசரும் மண்டே சொன்னபடி அந்த ஸ்க்ரீனை பார்க்குறாரு. அந்த ஸ்க்ரீனில் ஹைப்பர் லூப்னா என்ன, அந்த ஹைப்பர் லூப் எப்படி வேலை செய்யும் அப்படின்றதெல்லாம் ஒரு படமாக வர, அதை பார்த்து மண்டே அப்படியே அரசருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இது பெயர் பாட், இதில் தான் நீங்கள் உட்காந்து பயணிப்பீங்க. இது பெயர் டியூப், இதுதான் உங்களுடைய வழித்தடம். இதில் காற்றின் அழுத்தம் குறைவாக இருக்கும். இது பெயர் காந்தம், இது மூலமாக தான் பாடை மிதக்க வைத்து இந்த டியூப் வழியாக வேகமாக பயணிக்க முடியும் அப்படின்னு குழப்பாமல் சிம்பிளாக அரசருக்கு சொல்லி புரிய வைக்கிறான். இது எல்லாத்தையும் அரசர் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு தொழில்நுட்பம், என்ன ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு பாராட்டுறாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் ஐசக் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பி வரான். அரசே, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நீங்கள் பயணத்துக்கு தயாரா அப்படின்னு கேட்க, நான் எப்பொழுதும் தயாராகத்தான் இருப்பேன் ஐசக் அப்படின்னு அரசர் பதில் சொல்கிறாரு. ஐசக் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டன் அழுத்த ஒரு ஹைப்பர் லூப் பாடு வந்து இவங்க முன்னாடி நிற்கிது. ரெண்டு பேரும் அந்த பாடுக்குள்ளே ஏறிக்கிறாங்க. ஐசக் அரசருக்கு சீட் பெல்ட்டை போட்டு வர்றான், அவனும் சீட் பெல்ட்டை போட்டுக்கிறான். ரெண்டு பேரும் ஒரு சேஃபான ஜேர்னிக்கு தயாராகிறாங்க. அதுக்கப்புறம் ஐசக் அவனுக்கு முன்னாடி இருக்க ஸ்க்ரீனில் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு பட்டனை அழுத்த அந்த பாடு நகர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது, நாம் எங்கு செல்கிறோம் என்று நீ இன்னும் கூறவில்லையே ஐசக் அப்படின்னு அரசர் கேட்க,
நாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்றான ஆனைமலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் அரசே. 8840 அடி உயரம் இருக்கிற அந்த மலையோட உச்சியில் இருந்து பார்த்தா தான் இந்த உலகத்துடைய தற்போதைய நிலைமை நம்மளுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு ஐசக் விளக்கமாக சொல்கிறான். இந்த மாதிரி பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போது அரசர் அவர் கண்ணில் பார்க்குறதெல்லாம் டவுட்டாக கேட்குறாரு. கரண்ட்டாக இருக்கட்டும், அவர் பார்க்குற சின்ன சின்ன பொருட்கள், இதை பற்றியெல்லாம் கேட்க ஐசக் அவனால் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரான். ஐசக்கும் அரசரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது, அரசே தயாராக இருங்க அப்படின்னு ஐசக் சொல்ல, ஏன் ஐசக் அப்படின்னு அரசர் கேட்குறாரு. அப்புறம் சரி நான் தயார் அப்படின்னு பதில் சொல்ல, ஐசக் 3 2 1 அப்படின்னு எண்ணி முடிக்க அவங்களுடைய ஹைப்பர்லூப் பாட் இப்போது அண்டர் வாட்டர் டனலில் போக ஆரம்பிக்குது. அதை பார்த்து அரசர் அப்படியே பிரமிச்சு போகிறாரு. தண்ணி கடியில் இருக்கிற அந்த இயற்கை அழகை அப்படியே கண்ணி வைக்காமல் பார்த்துக்கிட்டே வராரு. அரசர் அந்த மாதிரி இயற்கை அழகை ரசித்து பார்க்குறத ஐசக் பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறான். கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுடைய ஹைப்பர்லூப் பாட் மறுபடியும் அண்டர் கிரவுண்ட் டனலுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. அதை பார்த்த அரசர், இன்னும் சிறிது நேரம் இந்த அழகை ரசிக்கலாம் என்று நினைத்தேன், பரவாயில்லை வரும்போது பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்க அப்போ அரசர், ஐசக் நம்மிடத்திலிருந்து ஆனைமலை எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்க, தோராயமாக ஒரு 150 மைல் இருக்கும் அரசே அப்படின்னு ஐசக் பதில் சொல்கிறான். அதை கேட்ட அரசர், அப்பொழுதென்றால் அங்கு செல்வதற்கு வெகு நேரமாகும் போல் இருக்கிறதே அப்படின்னு அரசர் சந்தேகம் கேட்க, இல்லை அரசே 12 நிமிஷத்தில், அதாவது 1 2 3 4 அரை நாளிகளில் போயிடலாம் அரசே அப்படின்னு பதில் சொல்கிறான். ஐசக் சொன்ன பதிலை கேட்ட அரசர், என்ன 150 மைல் தூரத்தை அரை நாளிகையில் கடந்து விடலாமா அப்படின்னு மனசுக்குள்ளே தனக்கு தானே பேசிக்கிட்டு ஆச்சரியப்படுறாரு. அப்படியே நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே வர ஐசக்கும் அதுக்கு ஏதோ பதில் சொல்லி அப்படியே சமாளிச்சுக்கிட்டே வரான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே போக கடைசியாக 2 பேரும் ஆனைமலைக்கு போய் சேர்றாங்க. ஹைப்பர்லூப் பாடில் இருந்து 2 பேரும் கீழே இறங்கி வேற எங்கேயோ நடந்து போகிறாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது அரசர், நாம் இலக்கை அடைந்து விட்டோமா ஐசக் அப்படின்னு கேட்க, ஐசக் நாம் இப்போது ஆனைமலையுடைய அடிவாரத்தில் இருக்கோம், லிஃப்ட் மூலயமா மேலே போக போகிறோம் அப்படின்னு பதில் சொல்கிறான். 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே லிஃப்ட்டுக்குள்ளே ஏற அந்த லிஃப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. ஒரு கட்டத்தில் லிஃப்ட் நிற்க அரசர், நாம் உச்சியை அடைந்து விட்டோமா ஐசக் அப்படின்னு கேட்க, அதே நேரம் லிஃப்ட்டுடைய கதவு திறக்குது. 2 பேரும் வெளியில் வர்றாங்க. அது ஒரு ரூம் மாதிரி தெரியுது அந்த இடம். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப்பில் இருக்க ஒரு ரூம். அந்த ரூமில் இப்போ இவங்க 2 பேரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அரசர் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ ஐசக், அரசே அங்கே இருக்கிற சிகப்பு பட்டனை அழுத்துங்க அப்படின்னு சொல்ல, அரசரும் ஐசக் சொன்னதுபடி அவன் காமிச்ச அந்த சிகப்பு பட்டனை அழுத்த அந்த ஹெமிஸ்பியர் ஷேப்பில் இருக்கிற ரூமில் வால்ஸில் இருக்கிற அந்த பேனல்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த ரூம்ஸில் இருக்கிற பேனல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் ஆக பூமியுடைய தற்போதைய நிலைமை அரசர் அப்படியே பார்க்குறாரு. அடக்கடவுளே, இது மிகவும் மோசமான நிலைமை அப்படின்னு வருத்தத்தோட சொல்கிறாரு. அரசர் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ ஐசக் பக்கத்தில் வரான். எப்பயுமே பகலாக இருக்கிற பகுதியை கை காமிச்சு, அரசே அந்த பகுதியை பாருங்கள், அந்த பகுதி தான் எப்போவுமே பகலாகவே இருக்கும், அதோட மனுஷனை பொசுக்கக்கூடிய அளவுக்கு வெப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைட் கை காமிச்சு, எப்பயுமே இருட்டாக இருக்கிற அந்த பகுதியை கை காமிச்சு, அப்படியே அந்த பக்கம் பாருங்கள் அரசே, அங்கே தெரியுதா, அந்த பகுதி எப்போவுமே இருட்டாக தான் இருக்கும், அதோட அங்கே மனுஷனோட ரத்தத்தை உறைய வைக்கிற அளவுக்கு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு விளக்கி சொல்கிறான். இதுக்கு நடுவில் இருக்கிற பகுதியை ட்வைலைட் ஜோன், அதாவது அந்தி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நான் எப்படியோ தனிமையாக தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி அப்படியே சோகமாக போய் ஓரமாக நிற்கிறான். ஐசக் அந்த மாதிரி சோகமாக இருக்கிறத கவனித்த அரசர், கவலைப்படாதே, நீ தாராளமாக என் உலகத்திற்கு வந்து என் ராஜ்யத்திலேயே வாழலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு. அப்புறம் இப்பொழுதுதான் திரும்பி செல்லலாமா அப்படின்னு கேட்க, அதை கேட்ட ஐசக் சந்தோஷமாக போகலாம் அரசே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. லிஃப்ட் வழியாக 2 பேரும் கீழே ஹைப்பர்லூப் பாடுகிட்ட போய் அதில் ஏறி உட்காடுறாங்க. 2 பேரும் அந்த மாதிரி ஹைப்பர்லூப் பாடில் ஏறி உட்கார ஹைப்பர்லூப் பாடு கிளம்புது. அப்படியே போய்கிட்டு இருக்க அப்போது அரசர் ஐசக் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. சரி ஐசக், நீ இந்த இயந்திரத்தை எவ்வளவு நாளாக உருவாக்கி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்க, அரசர் அதை கேட்டதும் ஐசக் திடீர்னு சோகமாகிறான். அதை பார்த்த அரசர், என்னவாயிற்று ஐசக், நான் ஏதாவது தவறாக கேட்டு விட்டேனா அப்படின்னு கேட்க, நீங்கள் எதுவும் தவறாக கேட்கல அரசே, எனக்கு தான் என்னோட அப்பா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அரசர், ஏன் அவருக்கு என்னவாயிற்று அப்படின்னு கேட்க, அதுக்கு ஐசக் அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறான். அவர் என்னுடைய 25வது வயசுலேயே என்னை விட்டு பிரிஞ்சிட்டார், அதாவது இறந்துட்டார் அப்படின்னு வருத்தமாக சொல்கிறான்.
ஐசக் அதை சொல்லிட்டு அப்படியே சோகமாக உட்காந்துருக்க அதை பார்த்த அரசர், ஐசக், நான் ஒன்று கேட்டால் தவறாக நினைத்து கொள்ள மாட்டாயே அப்படின்னு கேட்க, அதுக்கு ஐசக், அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டான் அரசே, எதுவாக இருந்தாலும் தாராளமாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். அரசர், ஒன்றுமில்லை, உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் உனது இந்த 20 வருட பயணத்தை பற்றிய கதையை என்னிடம் கூறலாமே, நான் கேட்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதோடு நீ இதை பற்றி அனைத்தையும் யாரிடமாவது கூறினால் உன் மனம் சற்று நிம்மதியடையும், அதனால் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஐசக், நீங்கள் என்னுடைய பயணத்தை பற்றிய கதையை கேட்க தயார்னா நானும் சொல்ல தயார் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல தயாராகிறான். அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஐசக் ஃப்ளாஷ்பேக்கில் ஐசக்கோட 25வது வயசுலேயே அவனுடைய அப்பா இறந்து போகிறாரு. அவனுடைய அப்பா சாகும்போது அவருக்கு 65 வயசு. அவருடைய அப்பா ரேடியேஷனுடைய பாதிப்பு அதிகமானனால தான் இறந்து போகிறதா ஐசக் தெரிஞ்சுக்கிறான். ஐசக்குடைய அப்பா இறந்த பிறகு அவனுக்கு இருந்த ஒரே ஒரு துணை யாருன்னு பார்த்தா அவனுடைய இப்போதைய செல்லப்பிராணியே இருக்கிற சிட் அப்படின்ற அந்த தேவாங்க மட்டும்தான். அப்போ சிட் ஒரு குழந்தையாக இருந்திருக்கான். ஸோ அந்த குழந்தையிலேருந்து ஐசக் தான் வளர்க்குறான் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ சிட்டு மட்டும்தான் அவனுக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு கம்பேனியனாக இருக்கிறது. ஐசக் அவனுடைய அப்பா இறப்புக்கு அப்புறம் அவரோட ஆசைப்படி அவன் எப்படியாவது சர்வைவ் ஆகி இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அதுக்காக அவன் இருக்கிற இப்போ இடத்த ஆல்டர் பண்ணுறதுக்கு முடிவு எடுக்கிறான். அதுக்காக அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய அப்பா சம்மந்தப்பட்ட ஒரு லைப்ரரியில் இருக்கிற சயின்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த புக்ஸ் எல்லாம் அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். ஐசக் சின்ன வயசுலேருந்தே லேபில் அவங்க அப்பா கூடயே வளர்ந்ததுனால சயின்ஸ் பேஸ்டு கொஞ்சம் நாலேஜ் அவனுக்கு இருக்குது. அதனால் சீக்கிரமாகவே அவனுடைய அப்பாவுடைய அந்த புக்ஸ் எல்லாம் படித்து சயின்ஸில் ஒரு மாஸ்டர் ஆகிறான். அவனுக்கு தேவையான எல்லா அறிவும் கிடைச்சதுக்கப்புறம் அவனுடைய அப்பாவுடைய பழைய பொருட்களெல்லாம் பயன்படுத்தி அவனுக்கு தேவையான டிவைசஸ் ப்ளஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவனே தயாரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த வகையில் அவன் முதல்ல செஞ்சது அவனுடைய அப்பா போட்டுக்கிட்டு இருந்த அந்த பழைய சேஃப்டி சூட்டை ரீமாடிஃபை பண்ணுறான். ஏன்னா அந்த சூட் சூரியனுடைய அந்த ரேடியேஷன்ஸை அந்த அளவுக்கு தடுக்கிற மாதிரி வடிவமைக்கப்படலை. அதனால் 99% ரேடியேஷனை தடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பலமான பாதுகாப்பு உடையை அவன் உருவாக்குறான். பாதுகாப்பு உடையெல்லாம் உருவாக்கி முடிக்கிறான். அதை டெஸ்ட் பண்ணுறான். சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பாதுகாப்பு உடை சூப்பராக வேலை செய்யுது. அவன் பாதுகாப்பாக வெளியில் போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் இருக்கிற அந்த லேபை விட்டு வெளியில் போய் அவனோட லேபை சுற்றி ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டை உருவாக்குறதுக்கு முடிவு பண்ணுறான். அதுக்குண்டான பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வேலையை தொடங்க, அப்போது திடீர்னு ஒரே ஒரு நிமிடம் பொறு ஐசக் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. கதையை யார் நிறுத்துனதுன்னு பார்த்தா நீருக்கு அடியில் இருக்கிற அழகை ரசிக்கிறதுக்காக அரசர் தான் நம்மளோட கதையை நிறுத்தியிருக்கிறாரு. அதை பார்த்து ஐசக் திரும்பி அரசர் அப்படியே பார்க்குறான். அரசர் அப்படியே நீருக்கு அடியில் இருக்கிற அந்த அண்டர் வாட்டரில் இருக்க அந்த அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பாடு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அண்டர் கிரவுண்டு டனல் வழியாக போக ஆரம்பிக்க அரசர் ஐசக்கை பார்த்து, சரி இப்பொழுது நீ உன் கதையை தொடங்கு அப்படின்னு சொல்ல கதை மறுபடியும் தொடருது. ஐசக் ஒரு வழியாக அவனுடைய ஆராய்ச்சி கூடத்தை சுற்றி ஃபோர்ஸ் ஃபீல்டெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கி முடிச்சிடறான். அவனுடைய அப்பா விட்டுட்டு போன சில முக்கியமான குறிப்புகள் ப்ளஸ் அந்த கீ பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எல்லாம் அவன் படித்து தெரிஞ்சுக்கிறான். அதோடைய முழு விவரங்களையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா விட்டுட்டு போன மல்டிவர்ஸ் மிஷினில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த மிஷினில் வேலை செய்கிற இடைப்பட்ட காலத்தில் தான் இவன் அவனுக்கு உதவியாக இருக்கணுன்றதுக்காக அந்த மண்டே அப்படின்ற ஏஐயும் உருவாக்கியிருக்கான். மண்டேயுடைய உதவியோட 10 வருஷம் கடினமான உழைப்பில் தான் இந்த மல்டிவர்ஸ் மிஷினை ஐசக் உருவாக்கி முடிச்சிருக்கான். இப்படியா ஐசக் அவனை பற்றின கதையை அரசர்கிட்ட சொல்லி முடிக்கிறான். அதே நேரம் ஐசக்கும் அரசரும் ஆராய்ச்சி கூடத்துக்கு திரும்பி வந்துடுறாங்க. ஹைப்பர் லூப் பாட் ஆராய்ச்சி கூட ஸ்டேஷனில் நிற்க 2 பேரும் பொறுமையாக இறங்கி அதிலிருந்து நடந்து அப்படியே ஆராய்ச்சி கூடத்தை நோக்கி போகிறாங்க. ஸோ இதோட நம்மளுடைய சாப்டர் 4 முடியுது. இதுக்கு அடுத்து அரசர் என்ன பண்ண போகிறாரு, இவங்க 2 பேரும் மறுபடியும் அரசரோட உலகத்துக்கே போவாங்களா, போகிறதுல எதனா ப்ராப்ளம் வருமா, இல்லைனா இங்கேயே இன்னும் வேறு எதனா இடங்களை சுற்றி பார்ப்பாங்களா, அப்படி ஒருவேளை சேஃபாக மறுபடியும் அரசரோட உலகத்துக்கு போனால் அங்கே ஐசக் சந்தோஷமாக அவனுடைய வாழ்க்கையை வாழ்வானா, இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா காத்திருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுங்க. ஒரு கதை சொல்லவா?